வாய்ஸ் நான் வேற எங்க கேட்டிருக்கேன்டா மாமா. டாரமெண்ட்ல அந்த நெட்டக்கோக்கு உங்க வீட்டு ரிலேஷனு. அப்ப எத்தனை தடவை பார்த்துருப்பேன், எத்தனை தடவை பேசியிருப்பேன். அவங்க வாய்ஸ் உனக்கு என்ன மறந்தா போயிடும். இது போய் ஒரு பெரிய சந்தேகம்னு கேட்டுட்டு இருக்கான் லூசு. ஐயோ டேய் மாமா, முழுசா கேளு. இந்த நெட்ட கொக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் எக்ஸாம் டைம் இருக்கும்போது தான் இந்த நெட்ட கொக்கை அந்த மொட்டை பாட்டியும் வீட்டுக்கு வந்து அண்ணனை மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு மொட்டை பாட்டியை மட்டும் தான் தெரியும். கூட வந்திருக்க பாரு அந்த நெட்ட கொக்கை, அது முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னைக்குதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏய் என்னடி பேசுறேன்? உங்க ரிலேஷன் தானே? மாமா பொண்ணுன்ற இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிற. டேய் மாமா, இது 2-3 டைம் மட்டும் தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த நெட்ட கொக்கை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் கரெக்டா காலேஜ்ல இருந்திருக்கேன். சோ நான் இந்த நெட்ட கொக்கை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனா அம்மா சொல்லி பாட்டி சொல்லி எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் ஒரு டைம் நான் ஈவினிங் டைம் வீட்டில் இருக்கும்போது இந்த மொட்டை பாட்டி வந்தது. அன்னைக்கு தான் பிரச்சனை பெருசா வெடிச்சது. நீ அர்ஜுன என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியா வைக்க மாட்டியானு நம்ம பார்வதி பாட்டி இருக்காங்களா, அவங்க கிட்ட பெரிய சண்டை போட்டுட்டு இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மேய்க்க மாட்டேன்னு கோச்சிட்டு வீட்டை விட்டு போனவங்க தான். அதோட வரவே மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா திடீர்னு இந்த நெட்டக்கு கூட வந்து நிக்குது. இதுல எனக்கு என்னமோ பெரிய சந்தேகமா இருக்கடா மாமா. அது மட்டும் இல்ல, அந்த நெட்டக்கு பேசும்போதெல்லாம் அந்த குரலை நான் எங்கேயே கேட்டிருக்கேன் மாமா. என்னடி சொல்றோம்? நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கா? ஏய் அப்போ உண்மையாவே நீ அந்த நெட்டக்கோக்க பார்த்ததே இல்லையா? அதுகிட்ட பேசினதே இல்லையா? நான் தான் இல்லைன்னு சொல்றேன் மாமா. இந்த நெட்டக்கு நான் இதுக்கு பார்த்ததே கிடையாது. அதுகிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா அந்த நெட்டக்கு பேசும்போதெல்லாம் நான் 2-3 டைம் இதோட வாய்ஸ் நான் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுடா மாமா. அது எங்க கேட்டேன்னு தெரியாம இவ்வளவு நாள் நான் குழம்பி போய் நிக்கிறேன். சரிடி, இது என்ன விஷயம்னு நம்ம பார்க்கலாம். நீ சும்மா இதையே போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ சாப்பிட்டியா? இல்லடா மாமா, எனக்கு சாப்பாடே இறங்கல. எனக்கு இந்த விஷயம் கிளியர் ஆகாம என்னால வேற எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. எனக்கு முதல்ல இது கிளியர் ஆகணும்டா மாமா. இதை நான் எப்படி கிளியர் பண்றது? இந்த வாய்ஸ் நான் எங்க கேட்டேன்னு நான் எப்படிதான் மாமா தெரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்து தொலைய மாட்டேங்குதே. சரிடி, டென்ஷன் ஆகாத. ஏதாவது நம்ம ஐடியா பண்ணலாம். நீ இவ்வளோ சீரியஸாக யோசிக்கிறேன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இல்லாமல் இருக்காது. இவங்கள பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்க வாய்ஸை நீ நிறைய தடவை கேட்டிருக்கேன்ற. அதுவும் இல்லாமல் சண்டை போட்டு போனவங்க திரும்பி வந்திருக்காங்கன்னா விஷயம் இல்லாமல் வரமாட்டாங்களே. கரெக்ட் தான் மாமா. இந்த விஷயமா நான் யோசிச்சேன். அன்னைக்கு அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு அந்த மொட்டை பாட்டி வீட்டை விட்டுட்டு போச்சு. இதோட இந்த வீட்டு வாசப்படி மேற்காதான் நினைச்சேன். ஆனா இப்போ என்னன்னா மறுபடியும் பல்ல இழிச்சுக்கிட்டு கமலம் அடிய பேத்தி அடிய சிரிக்கின்னு மறுபடியும் இங்க வந்து குழஞ்சிட்டு நிக்குதுன்னா இதுல என்னமோ ஒரு விஷயம் இருக்குதா மாமா. எனக்கும் அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ என்னமோ இருக்கு. ஓய், இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறோம். கவலைப்படாதோ. சீக்கிரமாவே இவங்க 2 பேருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம உடனே கண்டுபிடிக்கலாம். சரியா? கண்டிப்பா மாமா. டேய் மாமா, நீ என்ன பண்ணாலும் சரி, உன் கூட தோணையா நானே இருப்பேன். சரியா? நிஜமா? மாமா சத்தியமா மாமா, உன் மேல சத்தியமா நீ என்ன பண்ணாலும் சரி உன் கூட தோணையா இருப்பேன். அப்போ நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டும். துணைக்கு வந்துடுறியா? என்னடி கேட்டதுக்கு பதிலே காணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டும். துணைக்கு வருவியா? டேய் மாமா, ஃபர்ஸ்ட் நைட்க்கு முன்னாடி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் மாமா. முதல்ல அதுக்கு துணைக்கு வரேன். அப்புறமா நீ கூப்பிடாமலே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரேன்டா மாமா. அதுக்கு என்னடி, நானும் மாமாவும் அக்காவும் ஏதாவது நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க தான் வெயிட்டிங்ல இருக்கேன். நானும் பேசுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடி. இது என்னடி பண்றது? நீ என்ன பேசாம அத்தை கிட்ட விட்டு போட்டு பாரு. ஏது உன் குண்டாத்த கிட்டயா? உன் குண்டாத்த கிட்ட விட்டெல்லாம் போட்டா வேலைக்கு ஆகாது. அண்ணன் கிட்ட போய் விட்டு போட்டாதான் வேலைக்கு ஆகும். நம்ம கல்யாணமும் சீக்கிரம் நடக்கும். டேய் மாமா, பேசாம கூச்சத்தெல்லாம் விட்டுட்டேன். நீயே போய் மாமா கிட்ட எப்ப மாமா எங்களுக்கு கல்யாணம்னு கேட்டுட்டேன்டா. ஏய், எனக்கும் ஆசையா தாண்டி இருக்கு. மாமா ஏதாவது தப்பா நினைச்சிட்டு வரோன்னு பயமா இருக்குடி. நான் வேணா நிலா குட்டிக்கிட்ட மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் கல்யாணம் வச்சா உனக்கு ஓகே தானா? ஓகேவா? டபுள் ஓகேடா மாமா. நிச்சயமாவா? நிஜமா தானே மாமா? எப்படா என் மாமா என் கையை பிடிப்பானு ஏக்கமா இருக்கு. பாரு, அடி நிஜமா தானே சொல்றேன். சும்மா இருக்கணும் உசு பெத்தலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அத்தை மாமா கிட்ட சொல்லுங்க, அன்னைக்கிட்ட வந்து பேச சொல்லலாம். அத்தை மாமா பேசினா அண்ணா அடுத்து என்னன்னு மூவ் பண்ணிட்டு போகலாம். அப்பதானே நம்ம கல்யாணத்துக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அடி என்ன விட ஃபாஸ்டா இருக்கேடி. அதை சொன்னலடா மாமா, தாலி மட்டும் நீ கட்ட. வெயிட் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடி தாலி கட்டிட்டதுக்கு அப்புறம் நான் ஏன்டி சும்மா இருக்க போறேன்? நான் பண்ண வேண்டியதை பண்ண மாட்டேனா? டேய் மாமா, சரி, தாலி கட்டினதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியதுல பொறுமையா நடக்கிறோம். இப்பதான் இங்க யாரும் இல்லையே, ஒண்ணு கொடுக்கலாம்ல. டேய் மாமா, நம்ம பால்கனில இருக்கோம், யாராவது பாத்துருவாங்க, வேண்டாம். சரி, அப்ப என் ரூமுக்கு வரியா? என்னடா மாமா விளையாடுறியா? நான் மட்டும் ரூம் பக்கம் வரதா அம்மா பார்த்தாங்க அண்ணன் கிட்ட மாத்தி வச்சிருவாங்க. அதெல்லாம் முடியாது. ரூமுக்கும் வர மாட்டேங்கிறான், இங்கேயும் தர மாட்டேங்கிறான்.
அப்ப எங்க தாண்டி? இங்கேயும் வேண்டாம், நீ முதல்ல தாலி கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஏய், அது நடக்கும்போது நடக்கும்டி. சரி, கார்டனுக்காவது போலாமா? ஏய் மாமா, என்ன சீரியஸாக கேட்டுருக்க மாதிரி கேட்குறேன்? ஓய், சீரியஸா தாண்டி கேட்குறான். எனக்கு இப்போ ஒரு உமா வேணும், எப்படியாவது நீ கொடுக்கணும். அது இங்கனாலும் சரி, இல்லை ரூம்லனாலும் சரி, இல்லை கார்டன்லனாலும் சரி. ஆனா எனக்கு இப்போ கண்டிப்பா வேணும், நீ கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ் டி. ஏய் மாமா, விளையாடாதா? அண்ணன் அண்ணி உள்ளதான் போயிருக்காங்க, எப்போ வேணாலும் வெளியில வருவாங்க, அதனால வேண்டாம். ப்ளீஸ் டி, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு எப்பயோ கொடுத்துட்டு இருக்கலாம் தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒன்றும் வேண்டாம், நீ மட்டும் கண்ணை மூடிட்டு நில்லு. கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துக்கிறேன். ஏய் மாமா, எதுவும் பேசாத. டேய் மாமா, அதாடி, யாராவது வரப்பாங்க. போதும் விடும். வடல பொண்ணு நொனி நாக்கு வெத்தலையாலே செவந்திருக்கு. வேப்ப மரத்து கிளி மூக்கு வெத்தலை போட்டா செவந்திருக்கு. இடுப்பு சேல இடவழியில் எனக்கு மட்டும் இடம் இருக்கு. தாயோடு உந்தன் வாய் சேர்த்து உன்மார்போடு நெஞ்சுக்கூர் பாட்டு கைகளில் ஏந்து செந்தூரு பூவே சின்ன வெளிலாவே என்னென்ன வேணும் கேடு. இல்லாம கீழே பக்குவமகள் நான் தானே சூடு ரொம்ப ஏறுதடி. அக்ஷயா, எங்க ஹால தானே இருக்காங்க சில பாட்டி, எங்க இருக்காங்க? டேய் மாமா, ஏன்டா தள்ளி போயிட்டா? அடி, மாமா குரல் கேட்டது உனக்கு கேட்கலாம்? ஆமா, அண்ணன் குரல் கேட்டுதே. அக்ஷயா கிட்ட பேசிட்டு இருந்தா தானே? என்னடி அசால்ட்டா இருக்கான்? நம்ம இப்படி இருக்கதான் மாமா பார்த்தாருன்னா தப்பா நினைப்பாருல. ஐயோ டி மாமா, ஏன்டா இப்படி இருக்கான்? நீ என்ன நல்லா கல்யாணம் பண்ணிக்க போறோம், அண்ணன் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு. மூஞ்ச பத்தியா வெடிக்க தள்ளிட்டு போயிட்டா? சாரிடி, அது மாமா குரல் கேட்டதும் ஒரு விதமான பயம் வந்துருச்சு. ஆமா, என்னமோ பிரச்சனை நினைக்கிறேன். மாமா ஏதோ டென்ஷனா பேசுற மாதிரி இல்ல? ஆமாண்டா மாமா, அப்படிதான் இருந்துச்சு. சரி வா, நம்மள என்னன்னு போய் பார்ப்போம். சரி சரி வா போவோம். சாரிடி, மாமா வந்ததுனாலதான் வந்துட்டேன். மிச்சத்தை நாளைக்கு தரேன். டேய் மாமா, சிப்படா. ப்ளீஸ் டி, இப்படிலாம் பண்ணாதடி, வெளியில வந்திருக்கோண்டி. யாராவது பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும்டி. ஐயடி விஜய், யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த ஒட்டடை குச்சி பார்த்தா அசிங்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, நீ அப்படியா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, அதை நீ சீரியஸா நினைச்சிட்டடி. எனக்கு நீ மட்டும் தாண்டி, உன்னை தவிர நான் வேற எவ்வளவு நினைப்பேனா? சத்தியமா நினைக்க மாட்டேன்டி. ஆமா மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேனே, நீ என்ன தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு. அர்ஜுன், நீ மன்மதன்டா. உன்னை சுத்தி இப்படி ஃபிகரா ரவுண்டு கட்டுது. ஆனா எனக்கும் பாரு, இப்படியெல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்குதா? நடக்க மாட்டேங்குதேன்னு. விஜய், நீ வருத்தப்பட்டதை என் காதால கேட்டேன். என்ன வேணும் சாருக்கு? மன்மதராகணுமோ? கொஞ்சம் குமரியெல்லாம் உங்களை சுத்தி சுத்தி வரணுமோ? சாரி விஜய், இனிமே ஏதாவது பேசும்போது இவ இருக்காளா இல்லையான்னு பார்க்காம பேசலாம். அப்படி மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனா உனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிறத மறந்துட்டியடா. இல்ல சார், இவ இருக்கும்போது நம்ம மனசுல பட்டது சொல்லிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நான் மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்றானே. விஜய், இவ ரொம்ப டேஞ்சரானவன், கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் போல. என்ன விஜய், மனசுல நினைக்கிறத இவ கண்டுபிடிச்சிடாளேன்னு வருத்தமா இருக்கும்? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் எதுக்கு பிரியா மனசுல எல்லாம் நினைக்க போறேன்? என் மனசுல நினைக்கிறதெல்லாம் உன்னை மட்டும் தாண்டி, உன் ஒருத்தைய மட்டும் தாண்டி நினைப்பேன். ஆமா ஆமா சார், நீங்க என்ன மட்டும் தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. மூச்சு பாரு, உனக்கு ஃபிகர் கேக்குதோ? ஃபிகரா ஒண்ணு? என்னடி வீட்டை ஓவரா போயிட்டு இருக்கான்? விஜய் விட்டுடு, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன் பாத்துக்கா. விடு விஜய். என்னடி கோவம் உனக்கு? அப்படி என்னடி பண்ணிட்டேன் நானு? என்ன பண்ணிட்டோம்? என்ன விஜய், ஏதோ தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? சாருக்கு தான் உடம்பெல்லாம் மச்சம் வேணும் மச்சம். சார் கூட அர்ஜுன் மாதிரி மன்மதர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சாரை சுத்தி சுத்தி அப்படியே கன்னி பெண்கள் கூட்டமா இருக்கணும்னு நினைச்சீங்க. இப்ப நம்ம பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது அழகு ராட்சசி, அதெல்லாம் சும்மா டைம் பாஸ் அடி. நீ மட்டும் தாண்டி லைஃப் லாங்க. அது சும்மா போற கூட்டுக்கு லைட்டா எட்டி பார்த்துட்டு போயிடுவேன். ஆனா நீ அப்படி இல்லலாம், லைஃப் லாங் என் பொண்டாட்டி நீ. விஜய், உங்ககிட்ட காதுல பூ சுத்தாத சரியா? நான் எல்லாத்தையும் வெளியில கேட்டுட்டேன். அந்த ஒட்டடை குச்சி வந்து போனதுல இருந்து அந்த ஒட்டடை குச்சி அர்ஜுனை மட்டும் பாக்குது, நம்மள பார்க்க மாட்டேங்குது. நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலையேன்னு சார் ரொம்ப ஏக்கமா ஏங்கிட்டு இருந்தீங்களே. நான் வேணா ஏதாவது செட் பண்ணி கொடுக்கவா?
என்னடி ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி பேசாம செட் பண்ணி தரவா அப்படி இப்படின்லாம் தப்பு தப்பா பேசுறடி. நானும் அப்படி கிடையாதுடி. அதான் சொல்றல இப்படியா மட்டும்தான் எனக்கு. அதில் சும்மா டைம் பாஸ். டைம் பாஸா மகனே, இன்னொரு தடவை டைம் பாஸ் கூட உன் கண்ணு அந்த பக்கம் திரும்பிச்சேன், கண்ணை ரெண்டு நோண்டி எடுத்துரும் பாத்துக்க. ஓகே செஞ்சாலும் செஞ்சிருவோம். டேய் விஜய், இப்போ உனக்கு வார்ன் பண்ணியிருக்கான். இந்த வார்னிங்கோட போயிடு. இல்லை அவ்வளோதான். அடுத்த டைம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னை க்ளோஸ் பண்ணிடுவோம். சாரிடி, இனிமேல் அந்த மாதிரி பார்க்கவும் மாட்டான், நான் நினைக்கவும் மாட்டேன். போதுமா? இனி லைஃப்ல இதெல்லாம் கிடையாது. முடிச்சிட்டேன் மொத்தமா. போதுமாடி? ரொம்ப வருத்தத்துல சொல்ற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் சந்தோஷமா தான் சொல்கிறேன். நீ ரொம்ப சந்தோஷமா சொல்கிறேன். நான் இதெல்லாம் இனிமேல் நினைக்கவே மாட்டேன். போதுமா? நினைக்க கூடாது. இந்த போதுமெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. சரி விஜய், வீட்டுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? ஏய் என்ன ரூம் இருக்க கூட்டிட்டு வந்துட்டு கிளம்பலாமான்னு கேட்குறான். இப்படியே சும்மா கிளம்புனா எப்படி? அதாவது கூட அப்படி கிளம்புவோம். ஜாய், என்ன விளையாடிட்டு இருக்கியா? அடுத்தவங்க வீட்டுல வந்து நின்றுட்டு இங்க பாரு, நம்ம இப்படி ஒரு ரூம்குள்ள வந்ததே தப்பு. நான் உன்னை திட்டத்துக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். நீ என்னடா? சரி சரி, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டோம், வீட்டுக்கு கிளம்பலாம். அத்தை நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் போனவங்களா இவ்வளோ நேரம் காணும் தேடுவாங்களா? கிளம்புவோம். ஏய் இருடி, அதெல்லாம் அம்மா கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். வந்தது வந்தாச்சுலாம். விஜய் விளையாடாதா? எது வந்தாலும் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கலாம். அப்படியா? இங்க பாரு, நீ வேணா இது வேற யாரும் வீடும் நினைச்சுக்கோ. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது என் சகல வீடு. இப்படியா உன்கிட்ட ஒன்று கேட்கணும்டி. என்ன? இல்லடி, நம்ம எப்படி உன் வீட்டுக்கு வந்துருக்கோம் அந்த மாதிரி அர்ச்சனையும் நிலாவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஆசை. நீ சம்மதிச்சான். ஜாய், இல்லைம்மா, நீ சம்மதிச்சாதான் கூப்பிடுவேன், இல்லைன்னா இல்லை. எனக்கு ஆசைதான், ஆனா நான் மட்டும் ஆசைப்பட்டு எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டவே இல்லை. ஆனா நம்ம வந்துட்டோம் பார்த்தியா, அவங்களை கூப்பிடணும்னு ஆசை. சரி ஓகே, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். எனக்கு இஷ்டம் தானே, விட்டுருவியா? வேற என்ன பண்ண முடியும்? நீ சம்மதிச்சு சந்தோஷமா கூப்பிட்டா தானே அவங்கள கூப்பிட முடியும். நீ சம்மதிக்காம நான் மட்டும் கூப்பிட்டா நல்லா இருக்குமா என்ன? சரி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்லமா. விஜய் போதும், எனக்காக நீ ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணது. அவங்கள நீ என்ன கூப்பிடணும்னு நினைக்கிறியோ கூப்பிடு. ஏய் பிரியா, நீ இப்ப என்ன சொன்ன? உனக்கு என்னைக்கு அவங்கள கூப்பிடணும்னு தோணுதோ அன்னைக்கு தாராளமா கூப்பிடுன்னு சொன்னேன். போதுமாடா புருஷன்? ஏய் நிஜமா அப்படி சொல்றேன்? பிரியா நிஜமா தானே சொல்றேன், நான் உனக்கு கனவுலாம் காணலையே. நிஜமா தான் சொல்றேன், இது ஒண்ணு கனவெல்லாம் கிடையாது. என் விஜய்க்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்காக செஞ்சுட்டு போறேனே. பிரியா, ஐயோ பிரியா. ஏய் விஜய், நீ என்னடா பண்ற? விடுடா. விட்டுறதா? எடி நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? டேய், நீ சந்தோஷமா இருக்கேங்கிறதுக்காக என்ன பயத்துல வச்சிருக்க போல இருக்கு. விஜய் விட்டுரு விஜய், எனக்கு பயமா இருக்கா. விஜய் 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 ப்ளீஸ் விஜய், இறக்கி விட்டுரு விஜய், எனக்கு பயமா இருக்கா. ஏய் எதுக்குடி பயப்படுறான்? நான் தான் எனக்கு கிட்டமா பிடிச்சிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏய் நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? தெரியுதே. ஏன் விஜய், எனக்காக நீ உன்னோட நிறைய சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கல. இப்படியா? அப்படிலாம் இல்லடி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல எனக்கும் சந்தோஷம் இருக்கும், என் பொண்டாட்டிக்கும் சந்தோஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இதோ இப்போ என் பொண்டாட்டி இதுக்கு சம்மதிச்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ இது மட்டும் நம்ம வீடா இருந்தோம்னு வச்சுக்கேன், உன்னை தூக்கிட்டு போய் அப்படியே பெட்ல போட்டு இப்போவே. விஜய் அப்படிலாம் எதுவும் பண்ணி வச்சிடாத. இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஏய் அப்போ வீட்டுக்கு போனதும் ஓகேவா? போடா அப்போ வீட்டுக்கு போனதும் ஓகே தான். இதுக்காக சீக்கிரம் வீட்டுக்கு போனோமே. பொறுக்கி கெட்ட பையன், போடா. கேட்ட பையன் தான், என்ன பண்றது? பொண்டாட்டிக்கிட்ட கேட்ட பையனா இருக்கலாம், தப்பு கிடையாது. சரி இப்படியே தூக்கிட்டு போயிட்டு வா. விஜய் வெளியில அர்ஜுன் வீட்டு ஆளுங்களும் இருக்காங்கல்ல, பார்த்தா தான் நினைப்பாங்க என்னை இறக்கி விட. உனக்கு இப்படியே தூக்கி வச்சுட்டு இருக்கலாமான்னு தோணுது. நீ பொண்டாட்டி விஜய் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அப்புறம் என்னடி என் பொண்டாட்டி, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் அவ்வளோ ஓகே ஓகேன்னு சொல்றால, சந்தோஷம் இருக்காம இருக்குமா என்ன? விஜய் உனக்கு என்ன பண்ண சந்தோஷம்னு சொல்லணும், எல்லாமே உனக்காக பண்ணுவேன். ஆனா எனக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை நான் தாண்ட மாட்டேன். ஓகேவா? அது ஏன் இதுக்குன்னு நீ கேட்க கூடாது. கண்டிப்பா கேட்க மாட்டேன் என் பொண்டாட்டி. எனக்காக நீ இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது உனக்காக நான் அதை செய்ய மாட்டேனா? எப்படியா எனக்காக எவ்வளவு மாத்திக்கிட்ட தெரியுமா? இந்த ஒரு சந்தோஷமே போதுண்டி எனக்கு. I love you விஜய். ஓடி பொண்டாட்டி. அது போதாமல் மீண்டும் வருவே கொண்டு என்னை
சொல்லாதே உன் தீ மூச்சா என்னை கொல்லாதே முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு தொடத்தான் தொடர்கதையா படப்படத்தான் பல சுவையா அடிக்கடி மயங்குற வயசு இது தெரியாதா பிரியா பிரியா என்னம்மா இவ்வளோ நேரம் நல்லதானே இருந்தா அதுக்குள்ள என்னாச்சு ஒரு மாதிரி டல் ஆயிட்டா? இல்ல விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். பிரியா பிரியா என்னம்மா இவ்வளோ நேரம் நல்லதானே இருந்தா அதுக்குள்ள என்னாச்சு ஒரு மாதிரி டல் ஆயிட்டா? இல்ல விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரியா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம், திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா என்னடி? என்னாச்சு? நான் அர்ஜுனன் இல்லாம வீட்டுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னேனே, அது உனக்கு பிடிக்கலையா? விஜய் சிச்சே, அப்படின்னா இல்ல விஜய், இது வேற. வேறனா என்னம்மா? எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். விஜய், எனக்கு ஒருத்தவங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சந்தேகமா? யார் மேலடி? அதான் விஜய், அந்த ஒட்டடை குச்சி வந்ததுல. ஏன்டி அவளுக்கு ஏதாவது பேர் இருக்கும்டி, நீ என்ன ஒட்டரை குச்சின்னு கூப்பிட்டு இருக்கான்? ஆமா, அதுக்கு என்ன பேர் இருக்க போகுது? விஜய், எனக்கு அந்த ஒட்டடை குச்சியோட குரலை நான் இதுக்கு முன்னாடி எங்கே கேட்டிருக்கேன். ஆனா எங்க கேட்டிருக்கேன்னா எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்ல விஜய். என்னடி சொல்றான்? அந்த பொண்ணோட பொருள் நீ எப்படி கேட்டுக்க முடியும்? அந்த பொண்ணு யாருன்னு தெரியும்ல, அர்ஜுனோட மாமா பொண்ணாமா. நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் என்ன? சச்சா, நான் பார்த்ததில்ல. ஆனா அர்ஜுன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாது. அர்ஜுன் ஒரு டைம் மாத்திரம் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி நாங்க பேசுனது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து அர்ஜுனை கூப்பிட்டது பத்தியா, அப்ப எனக்கு அந்த பொண்ணோட குரலை நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஆனா அது எங்கன்னு தான் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேது. என்ன பிரியா, அவங்க அர்ஜுனோட ரிலேஷன். நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாவது அவங்க குரலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவுமே இல்லாம அந்த பொண்ணோட குரலை நீ கேட்டிருக்கேன்னு சொல்றான், இது எப்படி சாத்தியம்? விஜய், இப்படி எல்லாம் நானும் யோசிச்சுட்டேன். ஆனா இந்த பொண்ணோட குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். அதுவும் 1 or 2 டைம்ஸ் எல்லாம், கிட்டத்தட்ட நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் விஜய், பட் சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேது. என்னடி குழப்பறேன்? பாட்டி பாட்டி எழுந்திரி பாட்டி, இங்க பாரு பாட்டி, உன் பேர் அர்ஜுன் வந்துட்டாரு. எழுந்திரி பாட்டி, அர்ஜுன் மாமா வந்துட்டாங்க பாரு. வெளியில நம்ம சத்தமா இருக்குடி. ஆமா விஜய், நான் சொன்னல அந்த ஒட்டடை குச்சி, இப்ப பேசுறது அந்த ஒட்டடை குச்சி தான். இந்த வாய்ஸ் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா இப்ப வெளியில என்ன பிரச்சனை தெரியலையே. என்ன விஜய் இருக்கும்? எனக்கு தெரியலமா. சரி வா போய் பாப்போம். என்ன இப்படி கூட்டிட்டு போயிடாதா? இறக்கி விட. சாரிடி, அது ஒரு ஆர்வத்துல. புரியுது, இறக்கி விடுங்க. சரிடி, வீட்டுக்கு போய் தூக்கிக்கிறேன், இப்ப இறக்கி விடுறேன். மாமா பாத்தீங்களா, பாட்டிய பாருங்க மாமா, என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஐயா அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே விழுந்தவங்க தான். திடீர்னு பார்த்தா மூச்சு பேச்சு இல்லாம இப்படி படுத்து கிடக்குறாங்க. எனக்கு இப்படி பாட்டியை பார்த்ததும் கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு பரபரப்புல தான் நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உங்க ரூமுக்குள்ள வந்துட்டேன். நீங்க என்னடா அதை புரிஞ்சுக்காம என்ன கண்ட மணிக்கு திட்டிட்டீங்க. நீங்க பாருங்க அக்ஷயா, அவர் ஒன்றும் உங்களை திட்டணும்லாம் திட்டல. நீங்க திடீர்னு ரூமுக்குள்ள வந்துட்டீங்க. ரூம்ல இருக்க எங்களுக்கு என்ன பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுமா என்ன? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே நாங்களும் ஓடி வந்திருக்கோம். அது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கோவப்படுதானமா செய்வாங்க. நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எங்க மாமா ஒன்னும் இப்படி கோவப்படுறவர் கிடையாது. அவர் இப்படி டோட்டலா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கதே நீங்க தான். அக்ஷயா, இங்க பாரு, நிலா கிட்ட ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு இப்ப பாட்டிக்கு என்ன பண்ணலாம் அதை பாப்போம். மாமா, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் மாமா. நீங்க பிசினஸ் வந்ததா கோவமா டென்ஷனாவும் இருப்பீங்க. ஆனா வீடுன்னு வந்துட்டா அவ்வளவு சாஃப்டா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. என்ன சொல்ல? அக்ஷயா, இங்க பாரு, அவ என் பொண்டாட்டி. எனக்காக அவ பேசாதான் செய்வான். சும்மா இவங்க மாத்திட்டாங்க அவங்க மாத்திட்டாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அப்படியே நான் என் பொண்டாட்டிக்காக மாறினாலும் தப்பு கிடையாது. என் பொண்டாட்டிக்காக தான் நான் மாறுறேன். நாளைக்கு உனக்கே கல்யாணம் ஆனாலும் உன் புருஷனா அப்படிதான் நடந்து பாரு. என் புருஷனா? ஆமா மாமா, என் புருஷனாக போறது நீங்க தானே. ஆமா, நாளைக்கு எனக்காக பேசுவீங்க. இதோ இன்னைக்கு இவளுக்காக பேசுற நீங்க, கூடிய சீக்கிரமே எனக்காக பேசுற நாள் வரும் மாமா. வர வெப்ப மாமா. ஒன்னும் இல்லாதப்பட்டவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க மாமா. நான் கோட்டீஸ்வரி. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்புறம் பாருங்க மாமா, உங்களுக்கு கிடைக்க போற ரெஸ்பெக்ட். அப்படிங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. இப்ப உங்களுக்கு யாருமே தெரியல மாமா, ஆனா சீக்கிரமே தெரிய வைப்பேன் மாமா. இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல மாமா. பாட்டியை பாருங்க, அவங்க மூச்சு பேச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாக்கணும் மாமா. முதல்ல அதை பாருங்க மாமா. கேட்டியா, நீ அவளை எதுதான் சொல்லி பேசிட்டு இருக்க, ஆனா அவளோட கவனம் எல்லாம் பாட்டி மேலதான் இருக்கு. உனக்கு பாட்டி மேல இருக்கிற அக்கறையை விட அவளுக்கு நிறையவே இருக்குன்னு இப்ப புரிஞ்சுதான்.
நான் எது பண்ணாலும் மாமாக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் வர மாட்டேங்குது. ஆனா அவ சும்மா ஏதாவது பேசினா கூட அவ அப்படி அவ இப்படின்னு ஒரேடியா புகழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் என் மாமாவை நல்லாவே வளைச்சு போட்டுட்டு இருக்காடி. இரு, சீக்கிரமா உங்ககிட்ட நீ மாமாவை எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிக்கிறேன். பாப்பா ராத்திரி நேரத்துல இங்க என்ன சத்தம்? பேராண்டி அடிய பேத்தி என்னடா எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க இப்படி பேர் அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா? அடிய சிரிக்கி என்ன எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுது உங்களுக்கு தெரியல, போய் அவங்க ரூம்ல படுத்து தூங்க வேண்டியதானே. டே பேராண்டி பிரியா விஜய் எங்கடா? கிளம்பிட்டாங்களா? ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இருந்து போக சொல்ல வேண்டியதானே. என்னங்கடா நான் கேட்டுட்டே இருக்க, வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்க. ஆமா என்ன இங்க ஒரே கூச்சலா இருந்தது, என்னாச்சு? நான் ஏதோ சண்டையை நினைச்சு ஓடி வந்தேன், வந்து பார்த்தா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னடா பேராண்டி இது? என்னடா இந்த அக்கிலான பணம் கணக்கா இங்க சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கான்? ஐயோ பாட்டி, என்னடா பேராண்டி இந்த சோனியா பொம்மை இப்படி படுத்து தூங்காதே. ரூம் வேணும், ஏசி வேணும், பெட் வேணும், குஷன் வேணும் கேக்குமே. இது என்ன இந்த ஹால்ல வெட்ட வெளியில இப்படி சோஃபால படுத்து தூங்குற? இந்த சோனியா பொம்மை இப்படி படுக்காதே. மாமா பாருங்க மாமா, இந்த அக்கிலான பாட்டியா பாருங்க பாட்டி எப்படி பேசுறாங்களே. இந்த எலும்பு கொடுக்கு இப்ப என்னாச்சு? அடே பேராண்டி என்னடா நடக்குதுங்க? சோனியா பொம்மையும் எலும்பு கூடுமா இங்க இருக்கு? டேய் நம்ம வீடு மாதிரியே இல்லடா, ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்கு. அக்ஷயா பாட்டிக்கு தெரியாதுல, அதான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. பாட்டி அகிலான பாட்டிக்கு ஏதோ நெஞ்சு வலின்னு சொன்னாங்கம்மா. நெஞ்சு வலின்னு சொல்லி அப்படியே சோஃபால விழுந்தவங்க தானே. இப்ப பாக்குறோம் மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அதான் ஹாஸ்பிட்டல் போலான்னு பேசிட்டு இருக்கோம் பாட்டி. என்னது நெஞ்சு வலியா? அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதெல்லாம் மனசுல ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு வலி வரும், இவளுக்கு தான் அது எதுவுமே கிடையாது. பாட்டி எப்படி கிண்டல் பண்றாங்க? அதுல என்ன பாட்டி பேச்சு மூச்சு இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. நான் பாட்டிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி போயிருக்கேன். ஆனா பாட்டி எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா மாமா? பாட்டி ஏன் பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி. அக்ஷயா சும்மா நீ முதல்ல கத்துறது நிறுத்து. பாட்டியை நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடு. போ, நான் பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு நான் தூக்கிட்டு போறேன். என்ன மாமா நீலாக்குட்டி என்னாச்சு? உனக்கு எதுவும் இல்லல, நல்லா இருக்கல்ல? மாமா என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா மாமா? மாமா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரேன். என்னால பாட்டியை விட்டுட்டு இங்க நிம்மதியா இருக்க முடியாது. இங்க இருந்தா பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பயந்துட்டே தான் இருக்கணும். அதுக்கு நான் பாட்டி கூட இருந்தா நல்லது. மாமா வாங்க மாமா, நீங்க நானே பாட்டி 3 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் மாமா. என்னாச்சு மாமா? நீலாக்குட்டி என்னாச்சு? ஏதோ ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன யாருக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல வச்சோம். இதோ வந்திருக்காங்களா இந்த பாட்டி. அந்த பாட்டிக்கு ஏதோ நெஞ்சு வலியாமா, அத மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்க தான் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம். பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம்ல, போக போறோம். நானே மாமா பாட்டி நாங்க 3 பேர் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறோம். மாமா பாட்டியை தூக்குங்க மாமா, கிளம்பலாம் மாமா. நீங்க ஆயிட்டே இருக்கு மாமா. எலும்பு கூட தன்னால ஆடுது, இன்னமும் விஷயம் இல்லாம ஆடாதே. என்னவா இருக்கும் இந்த நெட்டக்கு கூட பதறல? ஒரு மாதிரி ஆக்டிங் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு எல்லாம் தெரியலையே. ஆமா மொட்டை பாட்டிக்கு என்னவா இருக்கும்? ஐயோ வயிறு வேற கலக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னால ரொம்ப நேரத்துக்கு இப்படி படுக்க முடியாது. ஐயோ நான் வேற மீன் குழம்பு ஊத்தி ஊத்தில குடிச்சேன், அதோட விளைவு இப்ப வயித்த கலக்குது. டர்ரு புர்ருன்னு சவுண்ட் எல்லாம் வருது. சீ ஒரே ஸ்மெல் வருது. எங்க இருந்து வருது? ஐயோ என்ன ஒரு கெட்ட வாடை அடிக்குது. ஐயோ இது வேற கண்ட்ரோல மீறி பிச்சுக்கும் போல இருக்கு. அத்தாடி வயித்த கலக்குது, வெளியில ஸ்மெல்லுக்குள்ள வந்துருமோ? ஓ கதை அப்படி போகுதா? நான் நினைச்சது சாரிதான். என்னடா நெட்டக்கு கூட ஆக்டிங் பலமா இருக்கேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது இவ்வளவு எதுக்கு இந்த ஆக்டிங்க போடுறாங்கன்னு தெரியலையே. மொட்டை பாட்டி உங்க பத்தி தெரியாம ஆக்டிங்க போடுங்க. இப்ப பாரு என் பார்வதி பாட்டிய கேவி விடுற. பாட்டி என்னடி சிரிக்கி? பாட்டி நம்ம விளையாடலாமா? அடி சிரிக்கி இங்க என்ன நடந்துட்டு இருக்க? நீ வேற விளையாடலாமா கேட்டுட்டு இருக்க? உங்க அண்ணனை பார்த்தல, அவன் டென்ஷனா இருக்கான். கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம இந்த நேரம் ஏதாவது பண்ணோம்னு வச்சுக்க, உங்க அண்ணன் நம்ம மேல திரும்பிப்பான். கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ மக்கு பாட்டி, இப்ப நம்ம விளையாடக்கூடிய நேரம், நம்ம 2 பேரும் கண்டிப்பா விளையாடி ஆகணும். என்னடி சிரிக்கி என்ன சொல்ற? பாட்டி கொஞ்சம் அக்கட சூடு பாட்டி. எக்கடா சிரிக்கி? அக்கட அத மொட்டை பாட்டி. சோனி பொம்மி இவ எதுக்கு பார்க்க சொல்றா? இரு என்னன்னு பாக்குறேன். குந்தானி சிரிக்கி இம்புட்டு நேரமும் வாட இங்க இருந்து தான் வீசிட்டு இருக்கோம். அடியே சோனியா பொம்மை, ஓ சோனியம் போட ஆரம்பிச்சிட்டியும். இப்போ ஏன் வித்தைய காட்டுட்டுமா? பாட்டி பாட்டி சிரிக்கி சொல்லுடி. என்ன பாட்டி நோட் பண்ணுங்களா மொட்டை பாட்டியோட ஆக்டிங் எப்படின்னு? பார்த்துட்டு தானே இருக்கேன். சோனியா பொம்மை தூபம் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சகுனிக்கு நம்ம ஏதாவது ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அதான் கேட்டேன், நம்ம விளையாடுவோமா? என் சிரிக்கி கேட்டு நான் வேணான்னு சொல்ல வேணா என்ன? விளையாட்ட ஆரம்பிச்சிடலாமா? நான் எப்போ ரெடி, ஸ்டார்ட் பண்ண பாட்டி. பண்ணிடுவோம்.
என்ன மாமா இன்னும் அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல. வாங்க மாமா போலாம். ஆமா மாமா இப்படி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்குது? நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல. ஆமாண்டி பொண்டாட்டி, நீ சொல்றதும் சரிதான். ச்சீ, நான் இங்க சொன்னா பொண்டாட்டி சொல்றது சரியாமா? ஐயோ என்ன மாமா கிளம்பலாமா? இங்க பாரு அக்ஷயா, நீ இங்கே இரு. பாட்டியா நாங்க கூட்டிட்டு போறோம். விஜு போய் கார் எடு, நான் பாட்டியை தூக்கிட்டு வரேன். சரிங்க மாமா. நீ என் கூட வாடி. மாமா அவங்க எதுக்கு? அவங்க வீட்டுல இருக்கணும். அவங்களே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? நான் வரேன் மாமா. நானே நீங்க பாட்டி நம்ம 3 பேர் போவோம். அர்ஜுன் என்னாச்சுடா? அட டேய் பேராண்டி நீங்க இன்னும் கிளம்பலையோ? நல்ல வேலை இந்த ராத்திரி நேரத்துல எங்க கிளம்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். இல்ல பாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். அடி மாய முறி நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தியா? கிளம்புறவ நேரமா கிளம்பி இருக்கணும். இவ்வளவு நேரம் கழிச்சு கிளம்புறியா? அது குழந்தைய தூக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இரு பாத்துக்கலாம். சரி இங்க என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? என்ன அர்ஜுன் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதான் பாட்டி கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்னு. என்ன பாட்டிக்கு உடம்பு சரியா? பாட்டி என்ன படியாச்சு உங்களுக்கு? அடி அடி எனக்கு ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா குத்துக்கள் கணக்கா தான் இருக்கேன். அங்க பாரு மழை சரிஞ்சு கிடக்குது.